Hello, welcome friends. This is Sudarshan. Here I am prepare spreadsheet module 3. போன கிளாஸ்ல வந்து ஒரு மாடல் பேப்பர் பார்த்திருந்தோம். ஃபுல்லா ஒரு மாடல் பேப்பர் எப்படி செய்யறேன்னு சொல்லி. இந்த கிளாஸ்லயும் வந்து ஒரு பேசிக்காக ஒரு எக்ஸாம் பேப்பர் வந்து என்ன மாதிரி செய்யலாம் என்ற ஒரு மாடல் பேப்பரோட வந்திருக்கேன். ஓகே, நான் டைரக்டா விஷயத்துக்குள்ள போய் விடுறேன். பாருங்க फ्रेंड्स, வந்து நான் ஆல்ரெடி வந்து பேசிக்கான கான்செப்ட்ல வந்து டைப் பண்ணிருக்கேன். இதில் வந்து நம்ம கேள்விக்குள்ளே போவோம். நம்ம பார்க்க போகிற கேள்வி பேப்பர் இவர் தான். என்னென்னு சொன்னால் ஒரு ஃபார்மெட் தந்திருக்காங்க, நான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி எடுத்திருக்கேன். அதே விஷயந்தான், சின்ன ஒரு சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இல்லை என்னென்னு சொன்னால் ஃபஸ்ட்டுக்கு கேள்விகள் இப்படி தான் வரும். ஃபஸ்ட்டுக்கு பார்த்துக்கொள்ளுங்க. டைப் த கிவன் ஒர்க் ஷீட் அண்ட் அப்ளை நெசசரி ஃபார்மட் அண்ட் சர்வஸ் ஏபிசி கம்பெனி தந்திருக்காங்க. அப்படின்னு சொன்னால் கீழே தரப்பட்ட ஃபார்மேட்டுக்கு ஏற்ற மாதிரி அதை வந்து ஒர்க் ஷீட்டை வந்து நம்ம பார்த்து, அதே போல் ஏபிசி கம்பெனி என்ற பெயரில் வந்து அவரை சர்வ் பண்ணிட்டோம். அதே போல் சொல்லிட்டாங்க, டேட் ஃபார்மேட் ஷுட் பி 9 மார்ச் 1980 இப்படி இருக்கணுமா. அதாவது வந்து இந்த டேட் ஃபார்மேட் வந்து பேசிக்காக பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து ஒரு ஃபுல் டேட் ஃபார்மேட் தந்திருக்காங்க. இயர், மந்த், டே இப்படி ஃபார்மெட்டில் எழுதியிருக்காங்க. அதை வந்து இப்போ இந்த மந்த்ன்ற ஃபார்மெட் வந்து அதில் நம்ம நம்பரில் இல்லாமல் அது வந்து டிரெக்டாக என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த எழுத்தில் மார்ச் 3ஆம் மாதம் இல்லாமல் டிரெக்டாக அப்படி வரணும்னு சொன்னால் மார்ச் வரணும். அதே போல் கரன்சி ஃபார்மேட் அண்ட் செட் நெசசரி காலம் வித் மார்ஜின் ஹெட்டிங் ஷுட் பி சென்டர் வித் இன் த ஒர்க் ஷீட். அதாவது வந்து ஒர்க் ஷீட்டில் வந்து அந்த ஹெட்டிங் எல்லாம் அதே போல் ஹோலம் வித் எல்லாம் சரியான முறையில் இருக்கணும், சரியான முறையில் செட் பண்ணியிருக்கணும். மற்றது வந்து பார்த்தோம்னு சொன்னால் இந்த ஒர்க் ஷீட்டில் வந்து காணப்படுற அந்த ஹெட்டிங் எல்லாம் வந்து ஷுட் பி சென்ட்ரலைஸ் சென்டர் பண்ணியிருக்கணும். இப்போ இதுதான் இந்த கேள்வி. ஒர்க் ஷீட் ஏபிசி கம்பெனியை மாற்றிக்கொள்ளட்டாம், டேட் ஃபார்மேட்டை வந்து இப்படி மாற்றிக்கொள்ளட்டாம், அதே போல் வந்து ஹெட்டிங்கை வந்து சென்ட்ரலைஸ் பண்ணிட்டான். அந்த அடிப்படையில் பார்த்தோம்னு சொன்னால் ஓகே, நம்ம அந்த ஆல்ரெடி வந்து சென்ட்ரலைஸ் பண்ணி தான் இருக்கேன். கரன்சி ஃபார்மேட் போடலை. இப்போ கரன்சி ஃபார்மேட்டை வந்து ருப்பீஸில் போட்டுக்கொள்வோம். அங்கே இருந்து வந்திருக்காங்க பார்த்துக்கொள்வோம். கரன்சி ஃபார்மேட் சம்மந்தமாக எதுவுமே சொல்லலை. நீங்கள் எந்த கரன்சி ஃபார்மேட் போட்டாலும் ஓகே தான், அப்போ நம்ம வந்து இதில் பார்ப்போம். நம்ம ருப்பீஸில் போட்டுக்கொள்ளலாம். ருப்பீஸ் நான் லங்கா ருப்பீஸில் போட்டிருக்கேன். ஓகே, நான் லங்கா ருப்பீஸ்லேயே போட்டுக்கொள்கிறேன். இப்போ சம்டைம் நான் போன ட்விட்டரில் சொல்லியிருக்கேன் வந்து எப்படின்னு சொன்னால் கரன்சி ஃபார்மேட்டை எப்படி சேஞ்ச் பண்ணுறேன்னு சொல்லி. இப்போ அடுத்து நம்மளுக்கு சேலரிக்கு பொருத்தமான கரன்சி ஃபார்மேட்டை இப்போ நான் ஏஜுக்கெல்லாம் வந்து போட இல்லாத ஏஜ் வந்து ஒரு நம்பர் ஃபார்மேட். அப்போ இதில் வந்து டிரெக்டாக வந்து கரன்சி ஃபார்மேட்டா என்ன சும்மா டைப் பண்ண என்ன பிரச்சனைன்னு நம்ம தெரியும். இப்போ எடுத்த கரன்சி ஃபார்மேட் வழியாக தான் இப்போ 25,000 டைப் பண்ண கூட 25,000 மட்டும்தான் இருக்குது. அதே போல் இந்த டெசிமல் பிளேஸ் 25,000.00 இந்த 00 டெசிமல் பிளேஸ் எப்படி போகிறதெல்லாம் பார்த்துருந்தோம். அப்போ இதில் கேள்வியில் அப்படி வந்துன்னு சொன்னால் அதெல்லாம் பார்க்கலாம். இப்போ சொல்லியிருக்காங்க ஓகே, கரன்சி ஃபார்மேட் அப்ளை பண்ணியிருக்கோம், காலம் வந்து சென்ட்ரலைஸ் பண்ணப்பட்டிருக்கு. அதே போல் பார்த்தோம்னு சொன்னால் அடுத்ததை பார்ப்போம். இந்த டேட் ஃபார்மேட்டை பார்ப்போம். 9 மார்ச் 98 இருக்குது. இப்போ இதை வந்து செய்வோம்னால் ஓகே, டேட் ஃபார்மேட் என்ன இருக்காரு ஃபர்ஸ்ட் நான் இவரை செலக்ட் பண்ணிக்கொள்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆல்ரெடி டேட் ஃபார்மேட்லாம் இருக்காரு. பட் இதில் வந்து நம்ம மோ நம்பர் ஃபார்மேட் செஞ்சு கொள்வோம். மோ நம்பர் ஃபார்மேட், அதாவது வந்து இதில் வந்து இருக்கிற ஃபார்மேட் இல்லாமல் நமக்கு தேவையான மாதிரி நம்பர் ஃபார்மேட்டை சேஞ்ச் பண்ணிக்கொள்ள முடியும். நம்மளால் கஸ்டம் மார்ஜினுக்கு போய் நம்ம சேஞ்ச் பண்ணுற மாதிரி தான் இப்போ டேட் ஃபார்மேட்டுக்குரிய ஃபார்மேட்டை மோ நம்பர் ஃபார்மேட்டுக்கு போய் இப்போ டேட்லாம் சேஞ்ச் பண்ண போகிறோம்ன்றபடியாக இப்போ டேட்டை கிளிக் பண்ணிக்கொள்வோம். ஓகே, ஆல்ரெடி டேட்லாம் இருக்காரு. அதே போல் நம்ம செய்ய போகிற விஷயம் என்னென்னு சொன்னால் நம்மளுக்கு வந்து தந்திருக்க ஃபார்மேட் வந்து இப்படி நடுவில் வந்து மாதம் வர மாதிரி, அதுவும் ஃபுல்லாக இல்லாமல் ஒரு 3 எழுத்து வர மாதிரி. ஓகே, என்ன இருக்காரு அதுக்குரிய ஃபார்மேட் அவரை கிளிக் பண்ணிக்கொள்கிறேன். ஓகே பண்ணிக்கொள்கிறேன். இப்போ டேட் ஃபார்மேட் மாறிட்டு அப்போ இந்த அடிப்படையில் ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து 5 மார்க்ஸ் தந்திருக்காங்க. இந்த 5 மார்க்ஸுக்கு ஏற்ற மாதிரி இப்போ இதுவும் ஒரு முக்கியமான கேள்வி தான் ஃப்ரெண்ட்ஸ். வந்து கட்டாயம் அந்த ஒர்க் ஷீட்டை வந்து ஒழுங்கான முறையில் சர்வ் பண்ணிக்கொள்ளணும். ஓகே, நான் ஆல்ரெடி சர்வ் பண்ணியிருக்கிறேன். பட் அது வந்து பிழை. அவங்க தந்தது வந்து ஓகே ஒர்க் ஷீட் அண்ட் அப்ளை சர்வஸ் ஏபிசி கம்பெனி.
ஓகே, இப்போ இதுக்கேற்ற மாதிரி நாம் வந்து இந்த ஒர்க் ஷீட் அண்ட் அப்படி நெசசரி ஃபார்மேட் அண்ட் சேவ் ஏபிசி நம்ம இவரை சேவ் பண்ணிக்கொள்வோம். ஃபர்ஸ்ட்டுக்கு சேவ் ஃபைல், சேவ் ஆஸ், நான் பேரை சேஞ்ச் பண்ணிக்கொள்கிறேன், டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணிக்கொள்கிறேன். என்னென்னு சொல்லி ஏபிசி கம்பெனி. ஓகே, அப்போ இதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்ம வந்து எப்படி கவனத்தில் கொள்ள வேணும்னு சொன்னால், நம்ம ஒழுங்கான முறையில் வந்து அவங்க சொல்கிற கேள்விகளுக்கு ஏற்ற மாதிரி செஞ்சுட்டு போனால் தான் நம்மளுக்கு ஆன்சரை வந்து ஈஸியாக எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்க பார்த்தாலே நம்மளை பார்த்த உடனே வந்து அவங்கள அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும், இவர் ஒழுங்காக செய்கிறாருன்ற அடிப்படையில். அப்போ எம்பிக்யூலால் பொறுத்த வரைக்கும் மெயின் விஷயமே வந்து இந்த ப்ராக்டிக்கல் தான். ப்ராக்டிக்கல் வைஸ் அடிப்படையில் வந்து உங்களோட ஹார்ட் ஒர்க்கை கொஞ்சம் கூட்டிக் கொள்ளணும். அந்த அடிப்படையில் ப்ராக்டிக்கல் தான் நம்மளுக்கு. நான் டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணிக்கொள்கிறேன். ஓகே, ஏபிசி கம்பெனின்ற அடிப்படையில் சேவ் பண்ணிக்கொள்கிறேன். அப்போ ஓகே வந்து நீங்கள் பார்த்தோம்னு சொன்னால் நான் வந்து இப்போ டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணியிருக்கேன். ஓகே, ஏபிசி கம்பெனி ஓப்பன் பண்ணிக்கொள்கிறேன். நம்மளோட கரன்சி ஃபார்மேட் எல்லாமே ஓகே. அப்போ அடுத்த கேள்வியை பார்த்துக்கொள்வோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படின்னு சொன்னால் அடுத்த கேள்வியை பார்த்துக்கொள்வோம். அடுத்த கேள்வி சொல்கிறாங்க வந்து give an allowance 500 for those who are having more than 3,500 of salary and for others 250. ஹோலம் பேக்கெட் சொல்லிட்டாங்க. ஹோலம் ஹெட்டிங் should be allowance. அதாவது வந்து 500 allowance தரட்டாம் for those who are having more than 3,500. யாரெல்லாம் 3,500 ரூபாவுக்கு மேலே சலரி வந்து 3,000 ரூபாவுக்கு மேலே யார் எடுக்காங்களோ அவங்களுக்கு 500 தரட்டாம். மற்றாக்கள் அதர்ஸுக்கு 250 ரூபா தரட்டாம். இதுதான் கேள்வி தந்திருக்காங்க. அதே போல் அந்த அந்த ஆன்சர் வந்து என்ன ஹெட்டிங்கில் வரணும்னு சொன்னால் அலவன்ஸ் வரணுமா. அப்போ நம்ம அலவன்ஸ்ன்றவரால் க்ரியேட் பண்ணிக்கொள்ளணும். ஓகே, இவ்வளோத்தை க்ரியேட் பண்ணிக்கொள்ளும் வந்து நம்ம அலவன்ஸ்ன்னு சொல்லிடுறால. ஓகே, நான் க்ரியேட் பண்ணிக்கொள்கிறேன் அலவன்ஸ். ஓகே, அலவன்ஸ் எனக்கு க்ரியேட் பண்ணித்தேன். அப்போ அலவன்ஸ் வந்து இப்போ நம்ம போடணும் வந்து அப்படின்னு சொன்னால் ஒரு இஃப் கண்டிஷனை போட்டு தான் செய்யணும். அப்படி இந்த பேசிக் சேலரி 3,500க்கு மேலே இருந்தால் இப்படி தந்திருக்காங்க. நான் ஆல்ரெடி வந்து இந்த பேப்பரில் பார்த்தோம்னு சொன்னால் அப்படி தான் பேசிக்காக இருக்குது. பட் நான் சேலரியை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். அப்போ நம்மளுக்கு இந்த கண்டிஷன் சரி வரா. 3,500 விட தான் நம்மளோட கொஷின் எல்லாமே இருக்குது. நம்ம சொல்லிக்கொள்வோம் வந்து 30,000க்கு மேலே யாரெல்லாம் 30,000க்கு மேலேயும் யார் எடுக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்கும் 500 ரூபாவும் மற்றவர்கள் எல்லாருக்கும் 250 ரூபாவும் கொடுப்போம். அப்போ லாஜிக்கல் டெஸ்ட் மட்டும்தான் நம்மளுக்கு சின்ன ஒரு டிஃப்ரெண்டாக வரப்போகுது. மற்றபடி எல்லாமே சரியாக தான் வரும். ஓகே, நம்ம வந்து கண்டிஷனை போட்டுக்கொள்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஈக்குவல் இப்போ போட்டுக்கொள்வோம். என்ன ஒன்றுக்கு மேற்பட்ட கண்டிஷன்களை செக் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட்டுக்கு பேசிக் சேலரியை வச்சு தான் நம்ம கண்டிஷன் செட் பண்ண போகிறோம். ஓகே, பேசிக் சேலரி செட் பண்ணிக்கொள்கிறேன். ஓகே, பெரிது சமன். அப்போ பெரிதும் சமனம் போட போகிறோம் வந்து 35,000 ரூபாவுக்கு மேலே. அதாவது வந்து ரெண்டு ரூல்ஸ் அப்படின்னு சொன்னால் இந்த பேசிக் சேலரியில் யாரெல்லாம் 35,000 ரூபாவுக்கு மேலேயும் அல்லது 35,000 ரூபாய் சமன் நான் வந்து ஈக்குவலும் போட்டிருக்கேன். அப்போ 35,000 ரூபாய்க்கு கூட இருக்கிறாக்களையும் எடுப்பார், 35,000 ரூபாய்க்கு சமன் இருக்கிறாக்களையும் வந்து எடுத்துக்கொள்வார். அப்போ அந்த அடிப்படையில் கிரேட்டர் தென் ஈக்குவல் போட்டிருக்கேன். அப்படி இருந்தால் என்ன ஆன்சர் வரணும் டிரெக்டாக போட்டுக்கொள்கிறேன் வந்து டிரெக்டாக 500 ரூபா போட்டுக்கொள்கிறேன். அப்போ விடுத 35,000க்கு மேலே எடுத்தால் 500 என்ற ஆன்சர் வரணும். அப்போ இதுக்கு இந்த கண்டிஷன் எப்பெல்லாம் ட்ரூ ஆகுதோ அதுக்குரிய ஆன்சர் வந்து 500 வரணும். அப்படி இல்லாட்டி நம்மளுக்கு 250 வந்தால் போதும். 250 வந்தால் போதும். ஓகே, ஒரே கண்டிஷனோட முடிச்சிடலாம். இப்போ சிலர் இவ்வளத்தை என்ன செய்வாங்கன்னு சொன்னால் இந்த 500க்கு கொட்டேஷன் மென்ஷன் பண்ணுவாங்க. இப்படி கொட்டேஷன். அப்போ இந்த கொட்டேஷன் மென்ஷன் பண்ணாலும் பிழைண்டும் இல்லை. பட் கொட்டேஷன் மென்ஷன் பண்ணுறது உண்மைக்கும் ஒரு ரூல்ஸ் இல்லை. ஏன்னு சொன்னால் இப்போ நம்ம போட போகிறது வந்து ஒரு முழு பெருமானம் 35,000 ரூபாய்க்கு மேலேயும் அல்ல 35,000 ரூபாய் சமனாகவும் ஒரு அவங்களோட சேலரி பேசிக் சேலரி வந்துச்சுன்னு சொன்னால் அவங்களுக்கு நம்ம 500 கொடுக்க போகிறோம். அப்படி இல்லாட்டி
250 கொடுக்க போகிறோம். அப்போ இந்த இடத்துல வந்து ஒரு முழு பெருமானத்தை கொடுக்குறபடியாக நம்ம கட்டாயம் கொட்டேஷன் மென்ஷன் பண்ணணும்ன்ற அவசியம் இல்லை. ஏனென்று சொன்னால் இது ஒரு எண் பெருமானம். எண் பெருமானங்களுக்கு கொட்டேஷன் மென்ஷன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சாரி, இப்போ ஒரு ப்ராக்கெட் தான் ஆரம்பிச்சிருக்கோம், ஒரு ப்ராக்கெட் முடிச்சிடலாம். இப்போ எண் பெருமானங்களுக்கு கொட்டேஷன் போட வேண்டிய அவசியம் இல்லை, டிரெக்டாகவே ஆன்சரை போட்டுடலாம். அப்போ என்ட்ரு பண்ணி பார்ப்போம். ஓகே, 35,000 விட கூடண்ட தானே நம்ம 500 போட சொல்லிடலாம். இப்போ 35,000 சொல்லணும். 35,000க்கு மேலேயும் 35,000க்கு சமணம். அப்போ 1 2 3 பேருக்கு தான் இப்போ அந்த ஆன்சர் வரப்போகுது. மற்றவர்கள் எல்லாருக்குமே 250 தான் வரப்போகுது. ஓகே, 1 2 35 சாரி, இப்போ 2 பேருக்கு தான் வரப்போகுது. இப்போ 2 பேர் தான் வந்து என்ன செஞ்சுருக்காங்கன்னு சொன்னால் 35,000 கூட. இப்போ நம்ம வேணும்னு சொன்னால் 30,000 சேஞ்ச் பண்ணி விடுவோம். ஓகே, 30,000 சொன்னால் 30,000 சமரம். 30,000 மேலே இருக்கிற மட்டும் 250 கொடுக்க சொல்லிடுறோம். அப்போ 1 2 3 4 பேர் இருக்காங்க. ஓகே, அப்போ இந்த அடிப்படையில் நம்ம ரூல்ஸ் எல்லாம் வந்து நம்ம இடத்த வைக்கிட்டமே மாற்றிக்கொள்ளலாம் ஃப்ரெண்ட்ஸ். மற்ற கேள்வி பார்ப்போம். மற்ற கொஸ்டின் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், copy the entire worksheet to a new worksheet 2. அதாவது வந்து நம்ம என்டர் பண்ணியிருக்கிற டேட்டாஸை வந்து காப்பி பண்ணி ஒரு ஒர்க் ஷீட் 2ல் பேஸ்ட் பண்ணிட்டான். அப்போ இதை அப்படியே காப்பி பண்ணிக்கொள்ளும் ஃப்ரெண்ட்ஸ். காப்பி பண்ணி ரைட் கிளிக் பண்ணிக்கொள்கிறேன், காப்பி பண்ணிக்கொள்கிறேன், செலக்ட் பண்ணிவிட்டு C2 ஆல்ரெடி இருக்கார். ஓகே, C2 கிளிக் பண்ணி தேவையான இடத்த வச்சு பேஸ்ட் பண்ணிக்கொள்கிறேன். ஓகே, இப்போ நம்மளுக்கு தேவையான மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, இப்போ இவர் ஓகே அதே ஃபார்மேட்டில் இருக்கார். அலவன்ஸையும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்கிறேன். ஓகே, ஆன்சர்லாம் வந்து சரியான முறையில் வந்திருக்கு. இப்போ அந்த அடிப்படையில் மற்ற கொஷின் பார்ப்போம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வந்து ஆன்சர்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி கொஷனுக்கு ஏற்ற மாதிரி சரியான முறையில் செஞ்சோம்னு சொன்னால் எந்த பிரச்சனையும் வராது. அதே போல் சொல்லியிருக்காங்க, கெட் த டிபார்ட்மெண்ட் வைஸ் டோட்டல் பாட்டம் ஆஃப் ஈச் டிபார்ட்மெண்ட். அதே போல் ஒர்க் ஷீட் மஸ்ட் பி ஷோட் அக்கார்டிங் டு டிபார்ட்மெண்ட் கொல்லம். அதாவது வந்து இந்த டிபார்ட்மெண்ட்டை வந்து ஷோட் பண்ணி சொல்லிக்கிறாங்க. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டையும் வந்து அவற்றை இந்த அடிப்படையில் டிபார்ட்மெண்ட் வைஸ் அடிப்படையில். ஓகே, டிபார்ட்மெண்ட்டை செலக்ட் பண்ணிக்கொள்வோம். ஷோர்ட் என்ன இருக்காரு. ஓகே, A to Z சொன்னால் அசெண்டிங் ஆர்டர், Z to A சொன்னால் டிசைனிங் ஆர்டர். இப்போ ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் வந்து நம்ம வந்து இப்போ அசெண்டிங் ஆர்டர் அப்படி A to Z. ஓகே, expand the selection expand the selection. ஆல்ரெடி இருக்கிற இது செய்ய போகிறீங்களா இல்லை கண்டினியூ வித் கரண்ட் செலெக்ஷன். இப்போ நம்ம செலக்ட் பண்ணியிருக்கிறதுக்கு ஷோர்ட் பண்ண போகிறீங்களா. ஓகே, கண்டினியூ வித் கரண்ட் செலெக்ஷனை செலக்ட் பண்ணிக்கொள்வோம். ஷோர்ட் இப்போ ஷோர்ட் பண்ணப்பட்டுட்டார். செலக்ட் பண்ணி நம்மளுக்கு தேவையான அடிப்படையில் வந்து ஷோர்ட் பண்ணிக்கொள்ளலாம். அடுத்த கொஷின் கேட்டிருக்காங்க வந்து ஃபில்டர் த ரெக்கார்ட்ஸ் ஃபார் அக்கௌண்ட் டிபார்ட்மெண்ட். ஓகே, இதை வந்து அக்கௌண்ட் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற வந்து ஃபில்டர் பண்ண சொல்லியிருக்காங்க. நமக்கு ஆல்ரெடி நான் பார்த்துருக்கேன் ஃபில்டர். இந்த விஷயத்தை வந்து C2ல செய்ய அப்புறம் செலக்ட் பண்ணிக்கொள்ளலாம். ஹெட்டிங்கோடு செலக்ட் பண்ணிக்கொள்ளணும், நமக்கு ஆல்ரெடி தெரியும். டேட்டாக்குள்ளே ஃபில்டர் இருக்கார். ஃபில்டர் ஓகே டிக் செலக்ட் பண்ணிக்கொள்வோம். இப்போ நம்மளுக்கு தேவை அக்கௌண்ட் டிபார்ட்மெண்ட் மட்டும்தான். அப்போ செலக்டோட எடுத்துட்டு தேவையான டிபார்ட்மெண்ட்டை செலக்ட் பண்ணிக்கொள்வோம், அக்கௌண்ட் டிபார்ட்மெண்ட். ஓகே, அப்போ 2 அக்கௌண்ட் டிபார்ட்மெண்ட் தான் இருக்கிறபடியால் நஜீபா ரிஃப்னா 2 ரெக்கார்ட் வந்திருக்கு. அப்போ இந்த அடிப்படையில் C2ல ஆல்ரெடி இருக்காங்க. நஜீபான்றது பிளானிங் டிபார்ட்மெண்ட். சரி, ஓகே. இப்போ என்ன பிரச்சனைன்னு சொன்னால் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இப்போ ஷார்ட் பண்ணபடியாக இவர் ஆர்டர் மாறிட்டு
ஒரு ஆர்டர் மாறின வழியை தான் இப்போ இப்படி வந்திருக்காரு. இப்போ பார்த்தோம்னு சொன்னால் நஜிபா அக்கௌண்ட் டிபார்ட்மெண்ட், ரிஃப்னாம் அக்கௌண்ட் டிபார்ட்மெண்ட் இந்த அடிப்படையெல்லாம் இருக்குது. அப்போ இதுக்கு இதுமாதிரி பார்த்தோம்னு சொன்னால் இப்போ இவரை மட்டும் மாற்றினாம அப்படி இல்லாமல் நம்ம ஒழுங்கான முறையில் சரின்னு சொன்னால் ஃபுல்லாக செலக்ட் பண்ணி ஃபில்டர் select all account department, ஓகே ஃபுல் செலக்ட் பண்ணிக்கொள்ளணும், ஃபில்டர் பண்ணிக்கொள்ளணும், டிபார்ட்மெண்ட்டில் அக்கௌண்ட் டிபார்ட்மெண்ட். ஓகே இப்போ சரியான முறையில் வந்திருக்கிற ஆன்சர். ஏன்னு சொன்னால் இப்போ நம்ம டிரெக்டாக டிபார்ட்மெண்ட்டை மட்டும் கேட்டபடியாக அப்படி ஆர்டர் மாற்றி விட்டுருக்காரு. இப்போ ஃபுல் டிபார்ட்மெண்ட்டு ஃபுல் லிஸ்ட்டு ஃபுல் ரேஞ்ச் அரேஞ்ச் பண்ணி போட்டு நம்ம அரேஞ்ச் பண்ணபடியாக இப்போ ஃபில்டர் பண்ணபடியாக சரியான முறையில் வந்திருக்காரு. அப்போ ஃபில்டர் பண்ணக்குள்ளே வந்து சரியான முறையில் ஃபில்டர் பண்ணிக்கொள்ளணும். கவனம் ஃப்ரெண்ட்ஸ். மற்றக்களை பார்த்துக்கொள்ளும் வந்து யூஸிங் C2 கால்குலேட் க்ரோஸ் சேலரி கேட்டிருக்காங்க. பார்த்துக்கொண்டோம்னு சொன்னால் க்ரோஸ் சேலரி ஈக்குவல் சேலரியோட அலவன்ஸை கூட்ட சொல்லியிருக்காங்க. அப்போ பேசிக்காக செஞ்சு கொள்ளலாம். ஷீட் 1ல் செஞ்சு கொள்கிறேன். ஓகே அடுத்து க்ரோஸ் சேலரி என்ன தந்திருக்காங்க, ஃபார்முலா ஈக்குவல் போட்டுக்கொள்வோம். பேசிக் சேலரி என்ன இருக்கார், ஓகே ப்ளஸ் இப்போ அலவன்ஸ். ஓகே என்டர் பண்ணிக்கொள்கிறேன். ஓகே 25,250 வந்திருக்காரு. அப்போ சரியான முறையில் ஆன்சர் வந்திருக்கு. அப்போ இந்த அடிப்படையில் நம்ம செஞ்சுருக்கோம், பேசிக் சேலரியோட அலவன்ஸாக கொடுத்துருக்கோம். ஓகே எல்லாருக்கும் அதே ஃபார்முலா வந்திருக்காரு. அடுத்த லாஸ்ட் கொஸ்டின் பார்த்துக்கொள்ளும் வந்து கிரியேட் த பார் சார்ட் யூசிங் த க்ரோஸ் சேலரி அண்ட் நேமையும் க்ரோஸ் சேலரியும் வச்சு என்ன செய்ய சொல்லியிருக்காங்கன்னு சொன்னால் இந்த பார் சார்ட்டை கிரியேட் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஓகே நம்ம இவருக்கு நான் போர்டரை கொஞ்சம் போட்டுக்கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஹோம் border all border. ஓகே border போட்டாச்சு. இப்போ நேமையும் ஓகே நேம் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கொள்வோம். க்ரோஸ் சேலரி கேட்டிருக்காங்க. இப்போ க்ரோஸ் சேலரியை ஒரே டைமில் வந்து நிறைய காலம் செலக்ட் பண்ணுறேன்னு சொன்னால் கண்ட்ரோலில் பிடிச்சிட்டு கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க, செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே செலக்ட் பண்ணக்குள்ள தேவையில்லாத இடங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் ஒழுங்கான முறையில் ஆன்சர் டிஸ்பிளே ஆகாது. சார்ட் கன்ஃபியூஸ் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. செலக்ட் பண்ணக்குள்ளே இப்படியெல்லாம் செலக்ட் பண்ணாங்க. இப்படி பிளாங்க் ஏரியாவில் செலக்ட் பண்ணால் சார்ட்டில் வந்து டிஸ்பிளே பண்ணுற ப்ராப்ளம் இருக்கும், டிஸ்பிளே ஆகாமல் இருக்கலாம். அப்போ சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி சரியாக செஞ்சு கொள்ளுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒழுங்காக நேமை ஹெட்டிங்கோடு செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க, க்ரோஸ் சேலரி ஹெட்டிங்கோடு செலக்ட் பண்ணுங்கள், தேவையான ஏரியா மாத்திரம். இன்சர்ட் பார் சார்ட் கேட்டிருக்காங்க. ஓகே பார் சார்ட், அப்போ ஒரு பொருத்தமான பார் சார்ட். ஓகே பார் சார்ட் வந்துட்டு இப்போ நம்ம என்ன செஞ்சு கொள்ளலாம் அப்படின்னு சொன்னால் இப்போ ரெக்கார்ட்ஸை வந்து நான் வேணுமெண்டா ஒரு சார்ட் ஷீட்லேயும் போட்டுக்கொள்ளலாம். ரைட் கிளிக் பண்ணி கட் பண்ணிக்கொள்கிறேன். ஷீட் 2 ஆல்ரெடி இருக்குது. ஷீட் 3 ரைட் கிளிக் பண்ணி நியூ இன்சர்ட் சார்ட்டில் பார் சார்ட் பேஸ்ட் பண்ணிக்கொள்கிறேன். அப்போ நம்ம ஆல்ரெடி சார்ட்டில் பார்த்த விஷயம்தான். ஓகே இப்போ ரெக்கார்ட்ஸ் எல்லாம் வந்து ஒழுங்கான முறையில் தரப்பட்ட மாதிரி ஆன்சர் பண்ணியிருக்கோம். ஓகே இப்போ நம்ம ஈஸியாக வந்து ஒரு பேப்பரை வந்து குயிக்கான முறையில் முடிச்சிருக்கோம். அப்போ இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நிறைய ப்ராக்டிகல் செஞ்சு பாருங்கள். டவுட்ஸ் இருந்துன்னு சொன்னால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நம்ம அதுக்கேற்ற மாதிரி வீடியோஸ்களை வந்து அடுத்தடுத்த கிளாஸில் பார்க்கலாம். ஓகே இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த கிளாஸில் இருந்து பெரும்பாலும் ப்ரெசன்டேஷன் ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறீங்க. அடுத்த கிளாஸில் சந்திக்கலாம். ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்.